பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதலும் மாறுதலும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வார்த்தையை தியானிக்கிற அந்த நேரத்திற்காக நன்றி. ஆவியானவரே, உம்முடைய சமூகம் பிரசன்னம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் இல்லத்தையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த செய்தியின் ஆரம்பத்திலே கர்த்தருடைய விடுதலை ஒவ்வொரு வீடுகளில் வெளிப்படுவதாக, ஆவியானவர் கிரியை வெளிப்படுவதாக, தேவ சமாதானம் குடும்பத்தில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. தெய்வீக சுகம் குடும்பத்தில் வெளிப்படுவதாக, பிரயாசங்களுக்கு பதில் வெளிப்படுவதாக, எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒரு பெரிய ஜெயம் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நேரம் ஒரு விடுதலை நேரமா இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா. புலம்பல் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே, துக்கம் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர், துக்க நாள் முடிந்து போம் என்று சொன்ன கர்த்தர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் மனபாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். தரித்திரங்கள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும், சந்தேகங்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற பாகு பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தேவனுடைய சமாதானம் வீடுகளை நிரப்புவதாக. இவர் கொடுக்கிற சமாதானத்தினால் வீடு நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சிந்தையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பத்தை இரத்த கோட்டையில் தருகிறேன். ஒருவருடைய பிரயாச இரத்த கோட்டைக்குள் தருகிறேன். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர். நீர் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைபடுவது இல்லை. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் கிரியை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர், வெற்றி கொடியா இருக்கிற முன்பதாக இருந்த கோணலானவர்களை சபைப்படுத்துகிற தேவன், கரடானவை சமமாக்குகிற தேவன். அப்பா, பழங்கள் எல்லாம் நிரப்புகிற கர்த்தர். ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க செய்வீராக. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தியானிக்க போகிற வார்த்தைகளுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீடுகள் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயம் கூட அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய நாம மகிமை பொருட்டும். ரோமர் 1:17 கவனிக்கலாம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமன்ஸ் சாப்டர் 1:17. ரோமர் 1:17 அந்த வசனத்தை திரும்ப கவனிங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. ஆண்டவருடைய நாம மகிமை பொருட்டும். ஆபகுக் 2:4 பார்த்தீங்கன்னா, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த ரோமர் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா பல முறை விசுவாசம் விசுவாசம் விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிறவன் விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மைய கருப்பொருளே விசுவாசம். ரோமர் நிருபத்தில் பல இடங்களில் விசுவாசம் விசுவாசம். அனைவருடைய விசுவாசம் வளர்ச்சி அடைந்தது. இந்த புத்தகத்தை வாசித்தவங்க, தியானித்தவங்க, அவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். இதே வசனம் 4 பகுதியில் பார்க்க முடியும். ஒன்று ரோமர் 1:17, ஒன்று ஆபகுக் 2:4, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கலாத்தியர் 3:11, கலாத்தியர் 3:11, விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38, விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். இப்படி ஒரு 4 இடத்தில் இதே வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசுவாசம், விசுவாசனால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட துணிந்து செயல்படும் விசுவாசம் என்று உங்களோடு கூட பேச இருக்கிறேன். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிற உறுதி, நம்புறனோ அதனுடைய உறுதி காணப்படாதவை. நான் ஒன்று பார்க்கல, ஆனா உறுதியா நம்புறேன், அது பேர் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறான். அது சில காரியம் எடுக்க வரும்போது நமக்கு பதட்டம் ஏற்படும். ஒரு பதற ஸ்பீடா ஹரிபொரி. ஆனா வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான். He won't be tense.
அவன் டென்ஷனாகவே இருக்க மாட்டானா? விசுவாசங்கள் எல்லாம் கூடும், விசுவாசத்தின்படி ஆக கடவுள்னு சொன்னார். இஸ்ரவேலுக்கும் இப்படிப்பட்ட விசுவாசம் நான் பார்க்கல, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொன்னார். நீ விசுவாசிக்கிறான்னு கேட்டார். பல இடங்களில் விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் உயர்வதாக. விசுவாசம் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று போடப்பட்டிருக்கிறது. விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று, அடிப்படை உபதேசம், சத்தியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அஸ்திபாரமே விசுவாசம். ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அவருடைய அஸ்திபாரம் கற்களை வைத்து கட்டுவது போல் அஸ்திபாரம் விசுவாசம் தான். பூமியில மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாச துரோகம் முந்தி ஏற்படும் காலம், அப்போஸ்டசி, விசுவாச துரோகம் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசம் இன்றைக்கு துளிர்க்கப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க. எப்போ சொல்றார் தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். ஆனால் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச பட்டியல், பழைய பாட்டுள்ள அந்த விசுவாச வீரர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, விசுவாசத்தினால். சாராள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாமே விசுவாசனால் பலன் கொண்டாங்க, சத்துருவை ஜெயித்தாங்க, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை கிட்டி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு யார்? விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். We have to guard faithfulness. விசுவாசத்தை நமக்குள் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் தேவை. விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொன்னார் இவரை பார்த்து. ஆண்டவருடைய நாம மகிமை உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் ஃபெய்த் என்கிறது இருக்கும், 5 எழுத்து, FAITH. விசுவாசம் தமிழ்ல பாருங்க, விசுவாசம். ஆண்டவர் நல்லவர். அது தமிழ்ல பாருங்க, நம்பிக்கை, NIMBIKKAI. ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட், TRUST. இதெல்லாமே 5 எழுத்து இருக்கு பாருங்க. அதை ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு கையில 5 விரல் இருக்குது. ஏதோ ஒரு காரியம் எடுப்பதற்கு 5 விரலும் செயல்படுகிறது. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த 5 விரல் கூடயுமே கான்டாக்ட் இருக்குதுங்க. ஒரு விரல் பண்ணும்போதும் இங்கேயுமே அதுக்கு இணையா இருக்குது. அதே போல தன் விசுவாசம், துணிந்து செயல்படக்கூடிய விசுவாசம் எனக்கு தேவை. அது இங்கிலீஷில் ஃபெய்த், FAITH. அருமையான ஒரு அர்த்தம் இருக்கிறது. F ஃபேண்டாஸ்டிக், A அட்வென்ச்சர்ஸ், I in, T ட்ரஸ்டிங், H him. ஃபேண்டாஸ்டிக் அட்வென்ச்சர் இன் ட்ரஸ்டிங் ஹிம். எல்லைக்கட்டான உபத்திரம நேரத்தில் அவரையே நம்பியிருப்பது விசுவாசம் என்று ஒருத்தர் சொல்லுகிறார். இன்னொருத்தர் சொல்லுகிறார், F மீன்ஸ் ஃபார்வர்டிங், A ஆல், I யூசஸ், T TO டூ, H heaven. அதாவது ஃபார்வர்டிங் ஆல் யூசஸ் டு ஹெவன். எல்லா பிரச்சனையும் மேற்கொண்டு பரலோகத்தை நோக்கி செல்வதுதான் விசுவாசம். ஆண்டவன் நல்லவர். Faith is often strengthened in the place of disappointment. நாம் தோல்வி அடைகிற, ஏமாற்றப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலும் விசுவாசம் நமக்குள் வளர்கிறது. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. கடுகள விசுவாசம் இருந்தால் போதும். மழை பெய்ந்து போன்னு சொன்னா பெய்ந்து போகும். அவிசுவாசம் இல்லாமல் வேண்டாம். விசுவாசோட ஜெபம் பயத்தை பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும். இப்படி விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆழமான நம்பிக்கை கர்த்தர் மேல் எனக்காய் செய்வார், எனக்காய் யுத்தம் பண்ணுவார், என் காரியத்தை வாய்க்க செய்வார். இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாய்நாள் அறிக்கை பண்ணணும். ஆழமா விசுவாசங்க இருதயத்தில் கர்த்தர் காரியத்தை நடப்பிப்பார். Faith means obediently stepping into the unknown. Faith, விசுவாசம் என்பது obediently, கீழ்ப்படிதலோட, ஒன்றும் அறியாத ஒரு இடத்துல ஸ்டெப்பு முயற்சி செஞ்சு வைக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார் யோசுவ இடத்துல, யோர்தான் பிரியணுமாப்பா, ஆமா பிரியணும்.
என்ன பண்ணுங்க, உடன்படிக்கை பெட்டி நீங்கள் சுமக்கிற ஆசாரிகள் யோர்தானை காலை வைங்க, துணிஞ்சு செயல்படணும். யோர்தானை கால் வச்சா தான் அங்கே பிரியும். விசுவாசிக்கலாம், யோர்தானை கால் வச்சா பிரியும், யோர்தான் பிரியும் என்பதை விசுவாசிக்கலாம். ஆனால் ஒரு விசுவாச கிரியை ஏற்பட வேண்டும். அதான் யாக்கோபுல பார்க்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சொல்றார், faith is the willingness to risk anything on God. Faith is willingness to take risk. தைரியமா உற்சாகத்தோடு எதை செய்வதற்கும் துணிச்சலாய் நிற்பது விசுவாசம். Faith is trusting God even when you don't understand His plan. விசுவாசம் என்பது நாம் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் ஒன்றும் புரியாவிட்டாலும் அவரை நம்பியிருப்பது விசுவாசம். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நிலத்தையும் தகப்பன் வீட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவர் இன்னும் ஒன்றும் தெரியாது, எல்லாம் விட்டு போனார், கர்த்தரை நம்பி போனார். ஆபிரகாம் விசுவாசத்தோடு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நல்லவர். Faith is seeing light when your heart, when all your eyes see in darkness. விசுவாசம் என்பது நம்முடைய கண்ணினால் வெளிச்சத்தை பார்ப்பது. நம்முடைய இருதயமும் நம்முடைய கண்ணும் இருளையே பார்த்து கொண்டிருக்கும் போது, டார்க்னஸ் இருக்கும்போது, ஆனால் விசுவாசம் என்பது அதன் மத்தியில் நான் வெளிச்சத்தை பார்ப்பது. ஒன்றுமே சாத்தியமே இல்லாத நேரத்தில் அன்றைய கையளவு மேகம் அன்றைக்கு எலியாவுக்கு இருந்தது. கையளவு மேகம். ஆண்டவருடைய நாமம் பெறட்டும். துணிந்து செயல்படும் விசுவாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, ஊழியம் செய்யும் போது பலருக்கு சொஸ்தமாக்கினார். அவர் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். ஒவ்வொருடைய அந்த சாட்சியை பார்த்தீங்கன்னா, அற்புதங்களை பார்த்தீங்கன்னா, வியாதி எவ்வளவு பெரிதா இருக்கிறது, ஐயோ இவ்வளவு கொடூரமான வியாதியா, இவ்வளவு கஷ்டமான வியாதி என்று பார்க்காமல் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார். 2 குருடர்கள் வந்தாங்க. பார்வையை விரும்புகிறாயா? ஆமா ஆண்டவரே. விசுவாசம் இருக்குதா? எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு கஷ்டப்படுறான், தரித்திரம் என்று பார்க்காமல் ஒவ்வொரு அற்புதத்திலையும் விசுவாசம் இருக்கிறதா என்பதை சோதித்தருகிறார். இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட விசுவாசம் பார்க்கலங்கிறார். ஆண்டவர் நல்லவர். 110 வந்து பார்க்குற ஒரு வார்த்தை சொன்னா போதும் வேலைக்கார சொஸ்தமாவா. அப்பா இப்படிப்பட்ட விசுவாசமா? எவிரு தன்னுடைய மகள் மரித்து போனா நின்று கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்ற விசுவாசம் உள்ளவனாயிரு. சொல்றார், விசுவாசம் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லா அற்புதத்தின் விசுவாசம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் சுயநலத்தோடு அவர் பண்ற தேவன் அல்ல. அவருடைய அற்புதத்தை எல்லாம் பார்த்து பாருங்க. நான் சில அற்புதத்தை நான் சொல்றேன். ஒரு அற்புதம் அவர் சுயநலத்தோடு பண்ணல. அவருடைய அற்புதத்தில் நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்கிறார். பல இடங்களில் பயங்கரமான அற்புதம் நடக்குது. காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசம். விசுவாச குறைச்சல் இருக்கதா? இந்த நேரத்தில் விசுவாசம் உண்டாகட்டும். தைரியமா நீங்க சொல்லுவீங்க, நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆனால் விசுவாச கிரியை உண்டாகட்டும். துணிஞ்சு செயல்படும் விசுவாசம். இதில் பாருங்க, ஆண்டவர் நல்லவர். வரிப்பணம் தேவைப்பட்டது. மத்தேயு 17:27. மத்தேயு 17:27. அங்க பாருங்க, இயேசு சொல்றார், போப்பா கடல்ல போய் மீன் பிடி, தூண்டில் போடு, அதில் அகப்படும் முதல் மீனை எடுத்து பாரு, வெள்ளிக்காசு கிடைக்கும். அந்த தூண்டில் போட்டு எடுத்து பார்த்தாரு, அதுல வெள்ளிக்காசு போய் உனக்கும் எனக்கும் போய் வரி கட்டு. ஆண்டவர் பாருங்க, பெரிய விஷயமா? அவர் தெய்வங்க. தூண்டில் போடாம மீன் இல்லாமலே அவர் கொடுக்க முடியும். அவர் சொன்னார், போய் தூண்டில் போடு. பேதுரு கீழ்ப்படிந்து போறார். விசுவாசத்தோடு தூண்டில் போடுதல், துணிஞ்சு செயல்படுதல். விசுவாசத்தோடு தூண்டில் போட்டார், மீன் அகப்பட்டது. ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாரே, போய் பெரிய வலையை போட்டுருணும், அகலக்கார எடுத்து வைக்கணும்னு சொல்லல. விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பிங்க. ஆண்டுடைய வார்த்தை மீறி அவங்க போய் பெரிய வலை போட்டார்னா மீன் ஒன்றும் கிடைச்சிருக்காது. ஒவ்வொரு மீன் வாயவே பொழந்து பார்த்துருக்கணும், நேரமெல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும். ஆண்டவர் நல்லவர். துணிஞ்சு செயல்பட்டார் பேதுரு. நீ ஏறெடுக்க செய்கிற ஒவ்வொரு துணிஞ்சு செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். திருமண காரியமா துணிஞ்சு செயல்படுங்க. சில காரியம் எடுக்க ஆரம்பிங்க. வேலையா, வீடு கட்டுற காரியமா பிரயாசம் எடுங்க. தேவையில்லாம அகலக்கால் படுத்து கடன் வச்சு இல்ல அப்படி அல்ல. இருக்கிற காரியத்தை வைத்து ஆரம்பிங்க. கையில மேகத்தை வச்சு ஆரம்பிங்க. ஒரு கலசத்துல கொஞ்சம் எண்ணெய், பானையில கொஞ்சம் மாவு, அதை வச்சு ஆரம்பிங்க. ஆண்டவர் நல்லவர். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர் அவர். சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் அவர். அற்புதர். விசுவாச செயல் உங்களுக்கு உண்டாகட்டும். விசுவாச செயல் உண்டாகட்டும். அவனுடைய நாம் மகிமைப்படட்டும். 2வது, தேவாலயத்துக்கு போறார். மார்க் 3:3-5 ஒரு தேவாலயத்துக்கு நிற்கிறார். அங்கே ஏற்கனவே அவர் குற்றம் சாட்டுறாங்க, ஓய்வாளதெல்லாம் அற்புதம்லாம் பண்ணலாமா? சூம்பின கை உடையவர் ஒருத்தர் இருக்கிறார். இயேசு சொல்றார், கையை நீட்டு. சூம்பின கை உடையவன் இவ்வளவு நாள் மடக்கி வச்சிருந்தான், நீட்டு. இவ்வளவு ட்ரை பண்ணிருப்பான். மற்றவர் குற்றம் சாட்டும் போதும் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் இயேசு சொன்னதை கேட்டு
நோக்கி நீட்டினான். இயேசு டக்குன்னு டச்சுன்னு சொல்லிட்டு அதை பண்ண முடியுங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய அற்புதத்தில் தம்மை இணைத்துக் கொள்கிறார். அதுல மிக முக்கியமான காரியம் விசுவாச செயல், முன்னோக்கி நீட்டுதாங்க. ஆண்டவர் நல்லவர். மூன்றாவது பாருங்க, முழுதும் பிரயாசப்படுறார் பேதுரு. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் மீன்களை பிடிக்கும் முன் தேவைப்பட்டது. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். படகுல ஏறி நின்று சொல்றார், வலையை வீசு. அவர் சொல்றார், முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல் ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன். சொற்படி வலையை வீசுதல். 2 படகு நிறைய மீன். ராத்திரி முழுதும் ஒன்றும் கிடைக்கல. காலையில் எப்படி கிடைக்கும்? சாத்தியம் இல்லைத்தான். ஆனா துணிஞ்சு செயல்பட்டு வலையை போட்டாருங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்க விசுவாசத்துல முன்னேறுங்க. நீங்க விசுவாசத்துல முன்னேறுங்க. ஆபிரகாம் துணிந்து வெளியே வந்தார். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குஷ்டரோகி 10 குஷ்டரோகி இயேசு சுகமாக்கினார். அந்த குஷ்டரோகி எப்படி வந்த உடனே அவர் ஜெபம் பண்ணியோ ஏதோ பண்ணியோ சுகமாக்கிருக்கலாம். என்ன சொன்னா தெரியுமா? நீங்க போய் ஆசாரியன்ட்ட காண்பீங்கன்னு சொன்னார். அவங்க ஆசாரிட்டு காண்பிக்க புறப்படுகையில் போட்டிருக்கு. ஆசாரிட்டு காண்பிக்க புறப்படுகையில் குணமானாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தின்படி குஷ்டரோகம் இருந்தால் ஆசாரியன்ட்டு காண்பிக்கணும். தனியாக ஒதுக்கி வைப்பாங்க. தீட்டு உள்ளவன் சுத்தமாயிட்டான்னா அவன் குஷ்டரோகிட்டு என்று அவன் சுத்தமாயிட்டான் என்றால் ஆசாரியன்ட்ட காண்பிக்கணும். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாளையத்துக்குள்ள வரணும். ஜனங்கள்கிட்ட வரணும், பலி செலுத்தணும். ஆண்டவர் இயேசு சொல்றார், போய் ஆசாரியன்ட்ட போய் காண்பி. புறப்பட்டு காண்பி. ஆண்டவர் என்ன அவங்க யோசிக்கல, என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு? நம்ம ஏற்கனவே குஷ்டரோகத்தோடு இருக்கோம், நம்ம ஆசாரியன்ட்டு போயாச்சுன்னா நம்ம ரொம்ப தீட்டுன்னுலாம் சொல்லுவேன். அப்படிலாம் யோசிக்காம இயேசு சொல்லிட்டார், துணிஞ்சு போறார். போற வழியிலே புறப்படுகையில் சுகமானார்கள். ஆண்டவர் சொன்ன நீங்க போகும்போது சோகத்து பெறுவீங்க அப்படிலாம் சொல்லல. துணிஞ்சு செயல்படுறாங்க அவனுடைய வார்த்தை கேட்டு. 100க்கு அதிபதி தன்னுடைய வீட்டு வேலைக்காரன் சுகமில்லாம இருக்கிறான். ஒரு வார்த்தை சொன்னா போதும் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சொல்றான், என் வீட்டுக்கு நீ வருவதற்கு நான் பார்த்தவன் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னா போதும், விசுவாசம் முடியும் ஆக கடவுனார். ஆண்டவர் நல்லவர். வீட்டு போறதுக்குள்ள சுகம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திமிர்வாதக்காரன் தான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னார், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான், முயற்சி பண்றான். ஆண்டவர் இயேசுக்கு போய் தூக்கி இப்படி நிறுத்த முடியுங்க? ஆண்டவர் சொல்றார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். விசுவாசோட நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் அதை கனம் பண்ணி செய்வார். விசுவாசோடு நீங்க பிரயாசம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த காரியத்தை கனம் பண்ணி கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவது இல்லை. ஆனால் அந்த காரியத்தை விசுவாசோடு ஆரம்பிங்க, ஜெபத்தோடு ஆரம்பிங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை உள்ள விசுவாசம் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். பயங்கர பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். அந்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். முதல் அற்புதத்தை ஆண்டவர் இயேசு கானா ஊர்ல ஒரு கல்யாண வீட்டில் செய்து தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினார். ஜனங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப யாருக்கும் தெரியாது இவர் அற்புதம் செய்கிறவர், யாருக்கும் தெரியாது. முதல் அற்புதமே அங்கதான் செய்கிறார். அங்க பாருங்க, தண்ணீர் திராட்சரசம் காலியாச்சு. அதே பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா திருமண வீட்லையும் முடியும், நம்ம ஏரியாவில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரசமோ சாம்பாரோ காலியாச்சுன்னா அதே பாத்திரத்தில் கொதிக்க எண்ணெயை ஊற்றி ஏதாவது கிண்டிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு தெரியுமா? கற்சாடியை கொண்டு வராங்க. தண்ணீர் ஊற்றுங்க, திரும்ப எடுங்க, அவ்வளோதான் சொன்னார். இந்த விசுவாச செயலை பாருங்க, துணிச்சலோடு செய்கிறாங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? இந்த மேஜிக்கா பண்ண போகிறார். இயேசுவை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவர் அற்புதம் பண்ணுவார்னு தெரியாது. இயேசுல சொன்னாங்க, ஆண்டவர் நல்லவர், எப்பொழுதும் தம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்வார். 38 வருஷமாய் வியாதி கொண்ட மனுஷன் பெதஸ்தா குளத்து பதில் உட்கார்ந்து இருக்கிறான். யோவான் 5:8 38 வருஷமாய். அன்றைக்கு இயேசு சொன்னார், அவனுடைய நாம் மகிமை உண்டாகட்டும், எழுந்து நடப்பா. அன்றைக்கு எழுந்து நடக்க முயற்சி பண்ணினான். இப்படி ஆண்டவர் சுயநலத்தோடு தனியாய் அவர் அற்புதங்களை செய்திருக்க முடியும். ஆனால் இயேசு ஒவ்வொருவரையும் தன்னோடு கூட இணைத்துக் கொண்டு அவருடைய விசுவாசத்தை எல்லாம் கனம் பண்ணினார். சீசன்லாம் அதிகாரப்படுத்தி அனுப்புறார். போங்க, ஊழியம் செய்யுங்க, அதிகாரத்தை கொடுத்து பிசாசை துரத்துங்க, வியாதி குணமாக்குங்க. இடத்துல பையனுக்கு பிசாசின் ஆவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், குணமாக்க முடியல. இதை சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எப்பா சீசர்ட்ட கேட்டோம், இயேசுவே இவனால ஒன்றும் பண்ண முடியல. சொல்ல விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியே, எதுவரைக்கும் நம்மளோடு கூட இருப்பேன். அற்புதம் நடப்பதற்கு விசுவாசம் தேவை. அவங்க எனக்கு ஜெபிக்கிறாங்க, இவங்க எனக்கு ஜெபிக்கிறாங்க, அற்புதம் நடக்கலையே. விசுவாசம் தேவை.
ஒரு அம்மா ஜெபம் பண்ணிச்சான். பக்கத்தில் ஒரு மலை இருந்திருக்கு. இவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே விசுவாசம் மூலமாக மலையை பார்த்து ஜெபம் பண்ணால், கடுகளை விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போனால் பெயர்ந்து போயிடணும். 3 நாள் உபவாசம் முடி ஜெபம் இருக்குது. ஜெபம் பண்ணிட்டு 3ஆவது நாள் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு ஜன்னலில் பார்த்தா அந்த மலை அப்படியே இருந்திருக்குது. அந்த அம்மா சொல்லுதான், நான் அப்போவே நினச்சேன். அதுக்கு என்ன அர்த்தம்? விசுவாசோடைய ஜெபம் பண்ணிச்சு அந்த அம்மா. விசுவாசம் தேவை. விசுவாசம் உள்ளவராக எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசம் அதிகரிக்கட்டும். ஆண்டவன் நல்லவர். குருடர்கள் வந்தாங்க. யோவான் 9:7 வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொன்னார், போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவு. சீலோவாம் குளத்தில் போய் கழுவுப்பா. தொட்டு டக்குன்னு அதிலே சுகமாக்கி இருக்க முடியும். கண் தெரியாமல் அதே அங்கே தட்டு தடுமாறி சீலோவாம் குளத்துக்கு போகிறான். அவன் செஞ்ச விசுவாச துணிச்சலான என்ன காரியம் தெரியுமா? சீலோவாம் குளத்தில் போய் கழுவுனான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவன் நல்லவர். லாசரு உயிரடைய தேவைப்பட்டது கல்லை புரட்டுதல். இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளும் போது தூதர்கள் கல்லை புரட்டி போட்டாங்க. அவ்வளோ சத்தம் ஏற்பட்டது. ஆனால் லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. 4 நாள் ஆச்சு, நாரி போகுமேன்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார், கல்லை புரட்டி போடுங்க. என்னங்க, செத்து போன ஒரு லாசரை வெளியே கொண்டு வைக்கிற தேவனுக்கு, உயிர் கொண்டு வர வைக்கிற தேவனுக்கு கல்லை புரட்டி போட தெரியாதா? தெரியும். ஜனங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்றார் ஆண்டவர். விசுவாசம் இருக்குதான்னு செக் பண்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இல்லையோ என்று உங்களை சோதித்து பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது. ஆரோக்கியமான விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவருடைய நாம மகிமை உண்டாவதாக. விசுவாசம் இருக்கிறதா? துணிஞ்சு செயல்படுங்க. விதவை அம்மா அன்னைக்கு அப்படிதான். கொஞ்சம் கலசத்துல மாவு, கொஞ்சம் என்ன, அதை எடுத்து முதல் அடைய எலியாவு கொடுக்கிறாங்க. அந்த விசுவாச கனம் பண்ணி அன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். வேறு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ராமுழுது பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி வலைய போடுங்க. 7 தரம் போய் பார்த்து வந்துட்டேன். கையால மேகம் தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. கையால மேகம் இருக்குது. இன்னும் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் சொல்றங்க. சொல்றார், ரத்து பூட்டி போ. பெரிய மலையணை கட்டளையிட்டார். விசுவாசத்துல செயல்பட்டாங்க. நோவா பெரிய பேழை கட்ட சொன்னார், துணிச்சலா செஞ்சார். விசுவாசத்தின் என்று எழுதப்பட்டது. நோவா பேழை கட்டினார். காக்கப்பட்டது விசுவாசத்தினால. பெரிய மலை, அநேகர் மாண்டாங்க. கர்த்தர் சொன்னதை நம்பி செயல்பட்டு கட்டினார். விசுவாசிங்க, ஆண்டவர் விசுவாசிங்க. ஆண்டவர் கிரியைகளை விசுவாசிங்க. அவரை போல் நல்ல தேவன் இல்லை. அவர் உயர்ந்தவர், சர்வ வல்லவர், சாவை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், சுகம் கொடுக்கிற தேவன். இயேசு சுகம் கொடுக்கிறவர், இயேசு விடுதலை கொடுக்கிறவர், இயேசு சாபத்தை மாற்றுகிறவர், இயேசு தரித்திரத்தை மாற்றுகிறவர், அவர் சமாதானம் கொடுக்கும் தேவன். விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரை விசுவாசிங்க. விசுவாச வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. He will supply. நீங்க அப்ளை பண்ணுங்க, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க, செய்முறைப்படுத்துங்க. ஆண்டவர் நல்லவர். விசுவாசோடு அன்றைக்கு கனி கை நீட்டினாங்க, சோம்பினி கை உடையவங்க. பேதுரு விசுவாசோடு போய் தூண்டில் போட்டு வலை மீன் பிடிக்கிறார். ஆண்டவர் நல்லவர். 38 வருஷமா வியாதி கொண்டவன் அன்றைக்கு விசுவாசோடு எல்லாம் முயற்சி பண்றான். காணவர் கல்யாண வீட்டில் விசுவாசோடு அவங்க வந்து கச்சடையை வச்சு தண்ணி ஊத்துறாங்க. பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி சீலோவாம் குளத்தில் போய் விசுவாசோடு போய் கழுவுறான். லாசரு உயிரிழ வேண்டும் என்று சொல்லி கல்லை புரட்டி போடுறாங்க. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் உண்டாகட்டும். குஷ்டரோகிகள் ஆசாரியன் பார்க்க புறப்படுகையில் சுகம் உண்டானது. திமிர்வாதக்காரன் எழுந்து படுக்கை எடுக்க முயற்சி பண்ணா, சுகத்தை பெற்றுக்கொண்டான். நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்களா? விசுவாசோடு செயல்பட ஆரம்பிப்பீங்களா? விசுவாசத்தோடு செயல்படுங்க. கண்மலை பார்த்து பேசுங்க. தண்ணீர் வரும். தேவன் அற்புதம் செய்கிறவர், வல்லமையின் தேவன், கிரியை செய்கிற கர்த்தர். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் வாய்க்கும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சகலத்தையும் செய்ய வல்லவர். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கட்டும். விசுவாசின் வளாவதி அதிகரிக்கட்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். விசுவாசம் இருக்குதா? இல்லை எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு வேணும் என்கிறவங்க வாஞ்சிங்க. ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக என்று வேதத்தில் பார்க்கிறோம். விசுவாசம் எப்படி பெருகும்? ஸ்தோத்திரத்தினாலே விசுவாசம் பெருகும். கர்த்தரை நம்புங்க, அவர் செய்கிற காரியத்தை நம்புங்க. அவனுடைய நாமம் உண்டாகட்டும். துணிச்சல் உள்ள விசுவாசம், துணிஞ்சு செயல்படும் விசுவாசம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசுவாச அளவு அதிகரிப்பதாக. விசுவாசோடு செயல்பட கர்த்தர் பலன் தருவாராக. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா.
ஆண்டவரே விசுவாசத்தோடு செயல்பட தெய்வ பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. விசுவாசத்தோடு செயல்பட ஆவியின் வல்லமை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவர், நாங்கள் பார்க்கிறோம் ஆவியின் வரமாகிய விசுவாசம் துணிஞ்சை செயல்படுவதற்கு ஆவியின் வரமாகிய விசுவாசம் இவருக்குள் செயல்படுவதாக. விசுவாசத்தோடு தங்கள் காரியங்கள் நடப்பிக்க தேவ கிருபை கர்த்தர் கொடுப்பீராக. தெய்வீக பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். விசுவாச தளர்வுகள் மாறட்டும். ஒருவேளை விசுவாசத்தில் சோர்ந்திருப்பார்களானால், விசுவாசத்தில் முடங்கி இருப்பார்களானால், இப்பொழுது விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசுவாச வாழ்க்கை இனி கட்டியெழுப்பப்படுவதாக. ஆண்டவரே, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச கப்பலை திரும்பி எழுப்பி கட்ட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, விசுவாசம் தேவ மகிமையை அவர்கள் காண்பார்களாக. ஹல்லேலூயா. தேவ கிருபை வெளிப்படட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய குடும்பத்தில் விசுவாசம் பெருகட்டும். விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே, விசுவாசம் உள்ள குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவீராக. விசுவாசனால் கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, துணிஞ்சு செயல்படுகிற விசுவாசம் உண்டாகட்டும். விசுவாசத்தில் துணிஞ்சு செயல்பட கர்த்தருக்காய் காரில் நடப்பிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். வார்த்தை கேட்ட சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் விசுவாசனால் உண்டாகிற அற்புதங்களை காண தேவன் விசுவாச கனம் பண்ணி செயல்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.